பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் தெருமுனைக்கு வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்க, நம்ம டைரெக்டாக இங்கேருந்து போக முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு எதுக்கு கஷ்டம், நானே போயிட்டு வந்துடுறேனே, இந்த மாதிரி ஒரு நிலமையில் நான் யாரையும் தனியாக விட மாட்டேன், அதுவும் முக்கியமாக உங்களை நான் தனியாக விட மாட்டேன், சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிகிற வரைக்கும் நான் எப்போவுமே உங்களுக்கு துணையாக உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னால் உனக்கு எதுக்கு கஷ்டம், அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை, ட்ராவல்ஸை பசங்களை பார்த்துக்க சொல்லியிருக்கேன், அதனால் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராஜி வராங்க. என்னாச்சு, யார் கூட பேசிகிட்டு இருந்தீங்க? இல்லை, நாளைக்கு ஒரு முத்துவேலுன்ற ஒரு கிளைண்ட் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அவரை நான் தான் கூட்டிகிட்டு போகணும், என் கூட வந்தால் மட்டும்தான் சேஃபாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு வேறு யாரையும் அனுப்ப முடியாதா, வேறு யாராச்சும் அனுப்பலாம், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல, நம்மளுக்கு கிளைண்ட்டோட சேஃப்டி தானே முக்கியம், அவங்க பெட்டராக இருந்தால் மட்டும்தானே நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிடுறாங்க. ராஜு ஒரு அளவுக்கு என்ன இவன் ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம வடிவு இருந்துட்டு என்னாச்சுங்க உங்களுக்கு, எனக்கு என்னாச்சு, நான் நல்லா தானே இருக்கேன், இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, தயவு செஞ்சு அது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், ஏன் வடிவு திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். வேறு என்னங்க சொல்கிறீங்க, காலையில் உங்கள் பாட்டுக்கு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் வெளியில் கிளம்பி போயிட்டீங்க, இப்போ வர டீ காஃபி கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றீங்க, முக்கியமாக சாப்பாடும் சாப்பிட மாட்டேன்றீங்க, தெளிவாகவும் பேச மாட்டேன்றீங்க, முன்ன மாதிரி எதுவுமே இல்லைங்க உங்ககிட்ட, என்னதாங்க பிரச்சனை, உனக்கு என்ன இப்போ நான் சாப்பிட்ணும் அவ்வளோதானே, சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 2 சப்பாத்திக்கு பதிலாக ஒரே ஒரு சப்பாத்தியை தான் போட்டுக்கிறாரு. மாமா உங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும்ல, நீங்கள் சாப்பிடுங்க மாமா, நல்லா போட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இதுவே சாப்பிட முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, அதனால் எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சக்திவேல் இருந்துட்டு நாளைக்கு மில்லுக்கு போகணுன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலையும் நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. முதல் சக்திவேலுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம மீனா இருந்துட்டு மயில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா அப்படி என்னதான் பண்ணீங்க, நந்தினி அக்காவும் அவங்களுடைய மாமியாரும் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்காவது என்னை பிடிச்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா அப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களை பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சரவணன் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. நீ மட்டும் எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு போயிட்டுருக்கல நீ அப்படின்ற மாதிரி திட்டது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக மீனா இருந்துட்டு என்னாச்சுக்கா திடீர்னு பேசிகிட்டே இருந்தீங்க, அமைதியாகிட்டீங்க, அதுவா மீனா, இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிற போது அவங்கள பார்த்தேன், அவங்கள சரவணன் மாமாவியா, ஆமாம் அவங்கள தான் பார்த்தேன், கூடவே நம்ம சித்தப்பா இருந்தாரா, அவர்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு போனேன், அவர் கொஞ்சம் கோவமாக பேசினார், அதனால் நான் எதையும் பெருசாக கண்டுக்கல, அங்கேருந்து கிளம்பிட்டேன், திடீர்னு இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலன்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு போயிட்டார், நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்களா? இல்லை மீனா, இப்போலாம் யார் என்ன பேசினாலையும் நான் காதலே போட்டுக்கிறதில்ல, செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு என் வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் மீனா இருக்கேன், யாரையும் நான் தொந்தரவு பண்ணுறதில்ல, என்னை தொந்தரவு பண்ணுறவங்களையும் நான் கண்டுக்கிறதும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குக்கா, சரிக்கா இதெல்லாம் யோசிச்சு நீங்களும் இல்லை பாப்பாவோ கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் வந்துடுறதுனால சரிங்க ஷியாமலக்கா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன சொன்னாங்க உங்கள் ஷியாமலா அக்கா, நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் இல்லை, அதனால் கோயிலுக்கு பார்க்கலான்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி பால்கார் கொஞ்சம் பணம் வேணும், நான் ஃபோனில் அனுப்பிச்சி விட்டுட்டுமா, ஃபோன்லலாம் வேணாம், அவர் கையில் கேட்குறாரு, சரி ஹேண்ட்பேக்கில் இருக்குது எடுத்து கொடுங்க, ஹேண்ட்பேக்கில் நீயே போய் எடுத்து கொடு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம மீனா அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஷியாமலன்னு தான் பேர் வருது. ஆனால் இவ பேச்சில் ஒரு தடமாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம கதிர் ஒரு பக்கம் ட்ராவல்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, இன்னும் நீ சாப்பிடக்கூட இல்லைடா, சாப்பிட நான் இன்னும் செய்யவே இல்லை, கொஞ்சம் பொறுமையாடுறா. இல்லைம்மா நிறைய ஒர்க் இருக்குது, கொஞ்சம் திருச்சி வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது,
அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்ததான் ஃபோன் வேறு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டு விடுறாங்க. முத்துவேலும் சரி நான் கொஞ்சம் வெளியில் கிளம்புறேன், திருச்சி வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது, ஒருத்தர் எனக்கு தெரியும், அவங்க திருச்சியில் அவங்க நல்லா இருக்கான், அதை பார்க்க சொல்லி என்னை வர சொல்கிறாங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே இன்னைக்கு எனக்கு எதுவும் பெருசாக வேலை இருக்கிற மாதிரி இல்லை, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீ இங்கேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கோ, நான் மட்டும் போயிட்டு வரேன், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் இருந்துட்டு என்னாச்சு, இவர் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்ததான் இந்த சைடு நம்ம மீனா இருந்துட்டு செந்திலுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு தானே, நீ எங்கே கிளம்பிட்ட? இல்லை கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கா? சரி ஒரு 10 நிமிஷம் இரு, நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்தே போகலாம். இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும், நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னாச்சு இவளுக்கு, ஏன் ஒரு பதட்டமாக இருக்கா, இவ பண்ணுறது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு முத்துவேல் இருந்துட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. கதிரும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு பட்டு கிளம்பலான்னு பார்க்குறாரு. சக்திவேல் வந்து நிற்கிறாங்க. என்ன இது, மாமனும் மருமகனும் நின்று பார்த்துட்டு போகிறாங்க, ஒருவேளை நமக்கு தெரியாமல் 2 பேரும் ஒன்றாயிட்டாங்களா? சேச்சா சக்திவேல், உனக்கு தெரியாமல் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி சால்வ் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.